ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெட்ரோலுக்கு அலவன்ஸ் கொடுக்குறீங்க, பல நேரம் விமான பயணங்கள் உண்டு, அவர் வந்து போறதுக்கு படி கொடுக்குறீங்க. கார்ல போக கூடாதான்னு இன்னைக்கு எந்த எம்எல்ஏ கார்ல போல. முதல் தடவை கார் வாங்கிருக்கீங்க சார், அது மொத்தம் இந்த மாசம் 2 கோடி சொச்சம் இருக்குல்ல, 60 மாசத்துக்கு போடுங்க, 150 கோடி கிட்ட வருதா? யார் விட்டு காசு? மக்கள் வரி பணம் தான். யார் விட்டு காசு? ரோட்ல நின்று கட்டிட்டு இருக்காங்க. சிலிண்டர் எங்கன்னு கேக்குறான், 2500 ரூபாய் எங்கன்னு கேக்குறான். 2-3 வாட்டி நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். அது மறுபடியும் இது உண்மையாயிடுச்சு. என்ன திமுக என்ன ஏவா வேலுக்கு வண்டியே இல்லையா? உதயநிதிக்கு வண்டி இல்லையா? சௌமியாவுக்கு வண்டி இல்லையா? யாரும் கேட்கல சார், கேட்டது கொடுத்தாங்கல்ல ஆன் த ஸ்பாட். நீங்க சொல்லணுமா இல்லையாங்க சட்டசபையில? இது பொதுமக்களுடைய வரி பணம், இதை வீணாக்குவதை நாங்கள் விரும்பவில்லை. வேணா உங்க கட்சி கொடுத்துங்க. அரசாங்க செலவுல வந்தா விஜய் பாஷையிலே சொன்னா யார் வீட்டு நெய்ய வேணாலும் எடுத்து ஸ்வீட் செஞ்சு உங்களுக்குள்ள பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அல்வா கொடுக்குற மாதிரி நீங்க கொடுப்பீங்க. நாங்களாம் வெளியில உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! இந்த மாணவர்கள், இளைஞர்கள் இவர்களுடைய குரலாகத்தான் நம்ம உட்கார்ந்துருக்கின்றது அவங்க உணர்ந்ததா நான் நினைக்கிறேன், பாசிட்டிவாவே பார்க்கிறேன். ஆகவே அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டது என்பது ஒரு திருத்த தீர்மானம்னு வச்சுக்கலாம். தாவேகா இப்ப வந்தது முற்பாடு சட்டமன்றத்தில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா FTFS சொல்றாங்க இல்ல, தலைவர் பாட்டு பின்ட்டாரு, கடைசி வசனம் சூப்பர், அதான் அந்த பஞ்சுதால கடைசியில விடுறாரு பாருங்க, அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சட்டசபையை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். ஒரு சுற்றறிக்கை அனுப்புனதா சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ பேசினார், மாரிமுத்து. அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபடுற இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய மாணவர்கள் குறிப்பெடுத்து அதை என்ன அதை மேலே அனுப்பணும் அப்படின்னு ஒன்று வந்ததாகவும், இது போராடுவது உரிமைக்காக போராடுறாங்க இந்த சுதந்திர நாட்டில், அதுக்கே இப்படியான்னு சொல்லி அவர் எழுப்பினார். உடனே செங்கோட்டையன் நினைச்சாங்க, அப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சர்லாம் நினைச்சாங்க அது தவறுதலாக வந்துருச்சு, அது எடுத்த வட்டாட்சியர் இடமாற்றம் செஞ்சுருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் உயர்கல்வித்துறை அமைச்சர் தவறுதலாக ஒரு வாசனை வந்துருச்சு அப்படின்லாம் சொன்னார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் இன்னும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. முதல்ல ஒரு ஆழம் பார்த்தாங்க, எதிர்ப்பு வந்தோடனே பின்வாங்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இதே போல் காக்ரோச் போராட்டம்லாம் நடந்தது டெல்லியில். அப்போ மாணவர்கள் போராடினாங்க. அதை பற்றி பேசும்பொழுது சில யூடியூப் பிரபலங்கள் பேச்சு கேட்டுட்டு சில பேர் மாணவர்கள் சரியான திசையில் போகலை அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சு. மோடி அதை பற்றிலாம் பேசியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க மாணவர்கள் போராட்டம், அதை அடக்கிறது அப்படிங்கிறதுல டெல்லியில் நீதிமன்றம் வரைக்கும் போச்சு அந்த பிரச்சனை. எப்படிலாம் அந்த அடக்கினாங்க, மேலே எப்படி கையை வச்சிங்க, பாராளுமன்றத்தில் எதிரொலிச்சுது. இப்போ இங்கேயும் அந்த மாதிரி மாணவர்களை போராட்டத்தில் வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஏதாவது முயற்சி நடக்குதா? இந்த எதிர்ப்பு வந்தோடனே அடங்குதா, பின்வாங்குறாங்களா? இது எப்படி பார்க்குறது? அதாவது ராஜவேல், நமக்கு ஒரு சின்ன இடைவெளி, கொஞ்சம் கால் பிரச்சனை கொடுத்தது அப்படின்ட்டு இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2 வாரம் பேச முடியாமல் போச்சு. முக்கியமான பிரச்சனைகள் நம்ம பேசி என்ன போகுதுன்னு ஒன்று தோணுது, என்ன பேசினாலும் உரைக்க போகிறது இல்லைன்னு ஒன்று தோணுது. சார் அது இல்லை, அது எடுபடுது இல்லை, நீங்கள் விதைக்க வேண்டிய விதைச்சிட்டு போகுது. இல்லை இந்த ஊதுற சங்க ஊதுற ஆண்டின்ற மாதிரி ஊதுனாலும் ஊதுற ஆண்டிக்கு தான் வாய் வலிக்கும், சங்கினுடைய வலிமை குறையாது. ஆனால் ஊதுற வாய் வலிக்கிற அளவுக்கு நம்ம ஊரில் ஒரு மூடத்தனத்தினுடைய உச்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ரொம்ப அது அயற்சி, டயர்டாகுது, ரொம்ப மனச்சோர்வு. அப்படி எதை சொன்னாலும் நான் இந்த பாரதிய ஜனதாவுக்கும் சரி தாவேக்காவும் சரி இரண்டுமே சமூக ஊடகங்கள் மூலமாக வளர்ந்த கட்சி. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இல்லைன்னா இது ரெண்டுக்கும் ஒன்றும் வேலை கிடையாது. தாவேக்கா இப்போ வந்தது முற்பாடு சட்டமன்றத்தில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த FTFS சொல்கிறாங்க இல்லை, தெரியுமா தெரியாது அது என்னன்னு? ஃபஸ்ட் ஷோ அது முடிஞ்ச உடனே மைக்கை பிடிச்சிட்டு கேட்பான், பார்த்துருக்கீங்களா? படம் எப்படி இருந்தது? சூப்பர், தலைவர் பாட்டு பின்ட்டாரு, கடைசி வசனம் சூப்பர், அதான் அந்த பஞ்சுதால கடைசியில் விடுறாரு பாருங்க, அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சட்டசபையே. மாற்றி இவங்க முதல் நாள் முதல் காட்சி பார்க்குற மாதிரியே அந்த மனநிலையில் இருக்காங்க. அந்த விமர்சனத்தெல்லாம் கடந்து நம்ம பார்க்கும்போது இதை ஒட்டுமொத்தமாக கொண்டு உட்கார வைத்திருப்பது என்பது ஒரு இளைஞர் பட்டாளம். அந்த இளைஞர் பட்டாளம் தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சாங்களோ, தப்பு செஞ்சிட்டாங்களோ தவறு செஞ்சிட்டாங்களோ, காலம் அதை தீர்மானிக்கும். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்த 2 கட்சியுமே சமூக ஊடகங்கள் மூலமாக வந்த கட்சி.
அவர்கள் தவறு செய்யும்போது, இப்போ நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல, பாரதிய ஜனதா என்பது என்னை தொடுவதற்கு ஆள் இல்லை, தொடக்கூடிய இடத்துல எந்த எதிரியும் இல்லை, கண்ணுக்கு தெரிகின்ற வரையில் எதிரிகள் இல்லை என்ற வசனத்தோட ரொம்ப சூரியனுக்கே டார்ச் லைட் அடிச்சிட்டு இருந்த ஒரு கட்சி. உங்களையும் தொட்டு பார்க்க முடியும்னு சொல்லிட்டு வெளியில் வந்தது தான் மாணவர்களுடைய இயக்கம். அதுக்கு காரணமாக இருந்தது தலைமை நீதியரசர். சம்பந்தம் இல்லாமல் வாயை கொடுத்து மாட்டினார்னு சொன்னேன். ஆனால் அதனுடைய நீட்சி இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னா, தலைமை நீதியரசர் என்று சொல்லப்படுகின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் 2 இடங்களில் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள முடியாத அளவுக்கு மாணவர்களுடைய போராட்டம் தீவிரமாயிடுச்சு. வட இந்தியாவில் ஒரு முறை, இப்போது நல்சார் பல்கலைக்கழகத்தில் ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரக்கூடாதுன்னு மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. மாணவர்கள் போராட்டம் நடத்தின உடனே இந்த அகில இந்திய பார் கவுன்சில்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே மன்னன் குமார் மிஸ்ரான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பாரதிய ஜனதாவினுடைய எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவு, நம்பர் சொல்ல முடியாத அளவுக்கு அடிவருடி அவர் எம்பியாகவும் இருக்கார். அவர் என்ன பண்ணுறார், தனிப்பட்ட முறையில் அந்த மாணவர்களை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு பார் கவுன்சில் அந்த மாணவர்கள் யாரையும் நீங்கள் வழக்கறிஞர்களா பதிவு செய்யக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறார். அந்த உத்தரவு போட்ட உடனே காக்ரோச்சிலே புது காக்ரோச் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி ஜாதி, வழக்கறிஞர் தொழில் இருக்கிற வழக்கறிஞர் கரப்பான்பூச்சி மட்டும் வாங்க, மூத்த கரப்பான் பூச்சிகள் வாங்க, இளைய கரப்பான் பூச்சிகள் வாங்கன்னு ஒரு போராட்டம் ஆரம்பித்த உடனே அந்த உத்தரவை வாபஸ் வாங்கிட்டார். எது, மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்யக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, அதை வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்கிட்ட பிற்பாடு மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டதும் பத்தாது, நீங்கள் பதவி விலகணும்னு சொல்லிட்டு இன்னும் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாணவர்கள் எழுந்து வந்ததனுடைய விளைவு அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, வல்லவனுக்கு வல்லவன் உண்டு அப்படின்னு சொல்லும்போது, மாணவர்கள் என்று சொல்வதை விட இளைய சமுதாயம் மாணவ குரலாக, மாணவனின் குரலாக அதே சமூக ஊடகத்தை பயன்படுத்தி உங்களுக்கு கேள்வி கேட்குறான். அப்போ கேள்வி கேட்குற இடத்துல தலைமை நீதியரசர் தலை குனிகின்ற அளவிற்கு, அகில இந்திய பார் கவுன்சில் சேர்மன் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு, செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி போகிற இடம்லாம் எங்கே பார்த்தாலும் மன்னிப்பு குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. இது மோடியை வேறு மாதிரி உறுத்துது. அவர் என்ன பண்ணுறாரு, எப்போ கேட்டிங்கனாலும் இந்த பிஜேபிக்குன்னு ஒரு பாஷை தெரியல, ஒன்று சனாதனத்துக்கு எதிரானவர்கள்பாங்க, இல்லைன்னா பாகிஸ்தான் கைக்கூலிகள்பாங்க, இல்லைனா கிறிஸ்துவ கைக்கூலிம்பாங்க. இதை விட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா, மாணவர்கள் போராட்டம், இந்த மாதிரி அறிவுசார் போராட்டம்லாம் வரும்போது அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த அர்பன் நக்சல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நகர்ப்புறங்களில் இருக்கின்ற இந்த ஜோல்னா பையெல்லாம் மாட்டிகிட்டு வருவாங்க, இடதுசாரிகள், அவங்களுக்கு வச்ச பேர். இப்போ இதை கடந்து மோடி எங்கே போயிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, டிபாகி நக்சல்ஸ் அப்படின்னு ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிக்கிறார். இதனடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்த்தா, இன்டலெக்சுவல் டெரரிஸ்ட்னு அதுக்கு மீனிங்காக, அதாவது அறிவுஜீவிகள் இருக்காங்க இல்லையா, அதுதான் அறிவுஜீவிகளுக்கு இன்டலெக்சுவல்ஸ்ன்னு சொல்கிறது, அவங்க டெரரிஸ்ட்டுங்கிறார் மோடி. இவரே ஏழை தாயின் மகங்கிறாரு, நான் டீ கடையிலேருந்து வந்தேங்கிறாரு, பிஏ படித்தேன் எம்ஏ படித்தேன்னு சர்டிஃபிகேட்டை கொண்டு வர்றாரு. அதுவே சர்ச்சையாகுது. போகிற இடம்லாம் இங்கிலீஷ் ஒரு சிறப்பாக பேசுகிறது அவங்க ஆளுங்களே கொண்டாடுறான். அறிவுஜீவிகள் என்பவர்கள் படித்திருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் பிறப்பிலே மிகப்பெரிய பிறவி மேதையாக இருக்கலாம், அல்லது மேம்பட்ட அறிவுத்திறன் உள்ளவங்களாக இருக்கலாம். இப்போ காமராஜர் மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன படிச்சுட்டு வந்தாங்க, படிக்காத மேதைன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்கெல்லாம் அறிவுஜீவிகள் என்பவர்கள் தங்களுடைய செயல்கள் மூலமாக, தங்களுடைய தன்மைகள் மூலமாக, தங்களுடைய அப்ரோச்சுன்னு சொல்கிறோம் இல்லை, அணுகுமுறை மூலமாக மக்களிடம் சென்று சேர்வது, மக்களுக்காக பணியாற்றுவதில் அவங்க துறைகளில் எப்படி அவர்கள் மிளிர்கிறார்கள் அப்படின்றது தான் அறிவுஜீவிகள். அதுக்கு எம்ஏ படிச்சிருக்கணும், எம்ஃபில் படிச்சிருக்கணும், பிஹெச்டி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 19 என்ன உருட்டுறாரு பிரதமர், டிபாகி நக்சல்ஸ் அப்படிங்கிறார். அப்போ படித்தவன் எல்லாருமே அறிவாளிகள், இடதுசாரி சிந்தனை உடையவனாக இருக்கான், போராட்டம் பண்ணுறான், எதுக்கு எடுத்தாலும் இப்போ ரோட்டில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கர்ணன் கவச குண்டலத்தை கழட்டி வச்ச மாதிரி தர்மேந்திர பிரதானை காவு கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. நம்ம வாழ்க்கையிலே சந்திக்காத ஒரு ராஜினாமா பண்ண வச்சுட்டானுங்க இந்த பசங்க அப்படின்னு அடிப்படையே போய் மாற்றுறாரு. இப்போ எப்போவுமே கத்திக்கிட்டு இந்த ஸ்மிருதி இரானி காணான்னு சொன்னால் அதை கூப்பிட்டு பதவி கொடுக்குறாரு. வானதி சீனிவாசனுக்கு பதவி எடுக்கிறாங்க, தேஜஸ்வி சூர்யாவுக்கு பதவி எடுத்துகிட்டு வேற ஆளை உள்ளே கொண்டு வராங்க. கேட்டால் ஊப்பி தேர்தல்றாங்க. நிலை தடுமாற்றம் என்பது பாரதிய ஜனதாவுக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் ஆர்எஸ்எஸும் சனாதன கும்பலும் மீண்டும் இது நம்முடைய பிடிகளுக்குள்ளிருந்து நழுவி விடுமோ என்ற அச்சத்தில் தொடர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அறிவுஜீவிகளெல்லாம் நீங்கள் டெரரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா,
அறிவுள்ளவன் யாரும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் யாரும் பேசக்கூடாது, அவங்க சமூக ஊடகம் மூலமாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் கொச்சப்படுத்துகிறார் பாருங்க. ஒரு ஜனநாயகத்தினுடைய குரலாக, மக்களுடைய குரலாக மாணவர்கள் வந்தால் கூட இந்த கொச்சப்படுத்துறது வந்து மோடிக்கு எப்பயுமே வந்து பொழுதுபோக்கு. ஒரு மாநிலத்தை போய் இன்னொரு மாநிலத்தை பற்றி தப்பாக பேசுவார், சாவியை திருட்டு போயிட்டாங்க பாரு, தமிழ்நாட்டில் கோயிலில் இருக்கிற மாணவர்கள் தங்கள் உரிமைக்காக இந்த நாட்டு அரசியலை பற்றி பேசக்கூடாது, உண்மைகளை போராடக்கூடாது அப்படின்னா அப்போ எப்போ தான் அவங்க வந்து அந்த பாயிண்ட்டை தொடணும்? நீங்கள் கேட்ட கேள்வியில் பாதி தான் முடித்தேன். இதை பிரதமர் எடுத்து கொடுத்தார் இல்லையா, அவர் எடுத்து கொடுத்தது நம்மால் தொடுத்து கொடுக்க ட்ரை பண்ணார் தாவேக்கா. தமிழ்நாட்டில் போராட்டங்கள் வந்ததுன்னா அந்த வாசனை இங்கே அடிச்சிடக்கூடாது. ஏன்னா இன்னும் இவன் ரசிக மனப்பான்மையிலேருந்து வெளியில் வரல. ஓட்டு போட்டு 3 மாதம் தான் ஆகுது. இவனுக்கு அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் தெரியல. நம்ம நீட்டு வேணாங்கிறோம், அவன் நீட்டை முறைப்படி நடத்துங்கிறான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள் நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணணும் தான் போராடுறான். போராடும் போது அவனுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. சட்டசபையில் நீட் தேர்வை நாங்கள் எதுக்குறோன்றீங்க. உனக்கு ஆதரவு நிலைப்பாடோடு இருக்கிற போராட்டத்துக்கு அவன் போது போலீஸை வச்சு குண்டு கட்டாக தூக்கி போடுறீங்க, வலுக்கட்டாயமாக அவங்கள வெளியேற்றுறீங்க. அமைச்சர் ராஜ்மோகன்லாம் வந்து பேசினார் சார். அது அதுக்கு பிற்பாடு இவங்களெல்லாம் வெளியேற்றி குண்டு கட்டா தூக்கி போட்டு அவங்ககிட்ட வன்முறையை கையாண்டதுக்கு பிற்பாடு வேறு வழி இல்லாமல் அவங்க பாலன் இல்லத்துக்கு போய் டெல்லியில் வந்து காக்ரோச் வந்து ஜெயிச்சு மந்திரி ராஜினாமா பண்ண உடனே நாங்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறோன்னு காட்டுறதுக்கு ராஜ்மோகன் போனார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாலைகளில் இறங்கி போராடுவதற்கு அவர்களை அனுமதிக்கவில்லை. பே சண்முகத்தை எங்கே உட்கார வச்சாங்க? இடது கம்யூனிஸ்ட் எங்கே உட்கார வச்சாங்க? ரோட்டில் உட்கார வைக்கல. அப்போது இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக சொல்லிடுச்சு, மாநில வாழ்த்து பாடலை எந்த இடத்தில் பாட வேண்டும் என்பதை மாநில அரசுகள் தீர்மானித்து கொள்ளலாம் சொல்லியாச்சு. நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசுடைய சாலிசிட்டர் ஜெனரல் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக அதை கொடுத்துருக்காரு. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அங்கே காவு கொடுத்தாங்களா? காவு கொடுத்ததுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு போராட்டம் இடதுசாரி சிந்தனை உள்ள மாணவர்களால் தொடங்கப்பட்டால் இவங்க மூலமாக தானே நம்ம உட்காந்துருக்கோம். இவனே நமக்கு எதிராக போயிட்டா என்ன பண்ணுற பயத்தில் இந்த போராட்டங்களை வந்து தடை செய்யணுன்றதுக்காக வந்து பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பங்கேற்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதனுடைய தீவிரத்தன்மை அதிகமாகுது. தீவிரத்தன்மை அதிகமான உடனே இது எங்கே நமக்கே ஆப்பு வச்சுருவானுங்கன்ற பயத்தில் ராத்திரியோட ராத்திரியாக மறுநாள் அன்னைக்கு மாலையிலே வந்து அந்த உத்தரவு வாபஸ் பெறப்பட்டது. இது வாபஸ் பெறப்பட்டது என்பது ஒரு நல்ல விஷயம். ஒரு தவறான உத்தரவு போட்டுட்டு அவங்க பின்வாங்கிட்டாங்கன்னு கூட நான் ஒத்துக்க மாட்டேன். நிலைமையை உணர்ந்து இது தீவிரமடையும், இந்த மாணவர்கள் இளைஞர்கள் இவர்களுடைய குரலாகத்தான் நம்ம உட்கார்ந்துருக்கின்றது வந்து அவங்க உணர்ந்ததாக நான் நினைக்கிறேன், பாசிட்டிவாகவே பார்க்குறேன். ஆகவே அந்த உத்தரவை திரும்ப பெற்று கொண்டது என்பது ஒரு திருத்த தீர்மானம்னு வச்சுக்கலாம், அது வரவேற்கத்தக்க தீர்மானம்னு வச்சுப்போம். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொதுவாக கூடுகின்ற உரிமை, வன்முறையற்று கூடுகின்ற உரிமை, அமைதியாக கூடி போராடுகின்ற உரிமை என்பது அரசியலமைப்பு சட்டம் தந்த உரிமை. அதை பறிக்கிறதுக்கு வந்து ஒன்றிய அரசுக்கும் அதிகாரம் இல்லை, மாநில அரசுக்கும் அதிகாரம் இல்லை, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும். அதனால தான் இந்த உத்தரவு போட்டு திருப்பி வாபஸ் வாங்குவதனுடைய அடையாளம் மோடியே தோற்று போயிட்டாரு, ஒன்றிய அரசுக்கே அவமானம் ஆயிடுச்சு, இது மாநில அரசு வரைக்கும் நீண்டிடக்கூடாதுன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இந்த உத்தரவு வந்து வாபஸ் பெறப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஹைதராபாத்தில் என்ன நடந்ததோ, டெல்லியில் என்ன நடந்ததோ, அது தமிழ்நாட்டில் மாநில அரசுக்கும் எதிராக நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த இடத்துல இந்த தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உணருங்க, நீங்கள் ஆதரித்த ஒரு கட்சியை நீங்கள் ஆதரிச்சிருக்கீங்க, வாக்கு போட்டிருக்கீங்க, எல்லாமே சரி. ஆனால் அந்த கட்சி மாநில உரிமைகள் என்று வருகின்ற பொழுது, மக்களுடைய உரிமைகள் என்று வருகின்ற பொழுது யாருடைய அடிச்சுவட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஆபத்தை தமிழ்நாடு உணர வேண்டும். அதுதான் இந்த வாபஸ் வாங்கினதுடைய அடையாளம். இது சொன்னீங்க, மாணவர்கள் போராட்டமே அவங்க அடக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த நீங்கள் போகும்போது சொன்னீங்க, இந்த மாணவர்கள் தேர்வும் முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா தேர்தலில் பங்களிப்பு இருக்குல்ல, 18 வயசு, அந்த அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். அதை உணரணும். அவங்க எம்எல்ஏக்கள்லாம் கார் கொடுத்துருக்காங்க சார். இது வந்து ஒரு பக்கம் வரவேற்கிறாங்க, இன்னொரு பக்கம் கடுமையாக விமர்சனம். அந்த இணையதளத்தில் சோஷியல் மீடியாவில் கடுமையான விமர்சனமும் ஒரு பக்கம் போகுது. என்னன்னு பார்த்தோம்னா, யார் கார் வேணும்னு கோரிக்கை வச்சாங்களோ அவங்களுக்கே கார் இருக்குது, உண்மையிலுமே கார் இல்லாதவங்க கோரிக்கை வைக்கல அப்படிங்கிற விமர்சனமும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தி,
ஊழலை ஒழிக்க வந்த தூய சக்தி என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் பார்த்து தீய சக்தி இருந்துச்சு. அந்த தீய சக்தியிலே ரொம்ப கம்மியாக இருக்கிற தீய சக்தியெலாம் வாங்கன்னு கூப்பிட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிச்சு. இன்னொரு இது வந்து தீர்ந்து போன கட்சின்னு சொன்ன இடத்துல கெஞ்சி கூத்தாடி ஒரு 25 எம்எல்ஏவை கூப்பிட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஓட்டு வாங்குச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அடித்தா தூய சக்தி எங்கே இருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் தீய சக்தி, கொஞ்சம் தூர்ந்த சக்தி, மீது தீய சக்தி. தீய சக்தி, தூர்ந்த சக்தி, தூய சக்தி, மூணையும் மிக்சியில் போட்டு அடித்து தான் உட்காந்துருக்கு. இருக்கட்டும். இந்த கார் கொடுப்பது என்பது, இந்த அறிவிப்பு என்பது பொதுமக்களை மூடர்களாகவும் மடையர்களாகவும் முட்டாள்களாகவும் ஆக்கி பார்த்து ஒரு சினிமா ரசிகத்தன்மையில் நம்ம என்ன செஞ்சாலும் இவன் தலையாட்டுவான் அப்படின்ற நம்பிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆணவமான ஒரு அறிவிப்புன்னு நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் சட்டசபைக்கு எதிர்க்கே நின்று போராடிட்டு இருக்கான். எதுக்கு கேட்குறான்? தண்ணி வரலன்னு கேட்குறான். கொள்முதல் பண்ணுறது, விற்கிறதுக்கு உண்டான பொருளுக்கு உண்டான விலையை வந்து தீர்மானிக்க முடியலன்னு சொல்கிறான். உழவர் சந்தை போன்ற இடங்களில் வந்து விலை கிடைக்கலன்னு போராடுறான். ஒரு போகம் வந்து பொய்ச்சுதுன்னா ஒரு போகம் பெய்யுது, காஞ்சி போகுது. பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுங்கிறான். முதல்ல 50,000 சொன்னீங்க, மக்கள் ஒத்துக்கலன்னு சொன்ன உடனே அது 25,000 ரூபாய், நீங்கள் பிச்சை போடுற மாதிரி 75,000 ரூபாய் ஆக்கியிருக்கீங்க. மின்சார கட்டணம் வந்து நீங்கள் அறிவித்ததுக்கும் இதுக்கும் வந்து உள்ள வித்தியாசம் இருக்குது, இது வந்து கட்ட முடியலன்னு ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காங்க. மூணாவது சொத்து வரியை வந்து 5 பங்கு 6 பங்கு ஏற்றி அது மக்கள் எதிர்ப்பு குரல் வருதுன்னு சொன்னது பெண்டிங்கில் வச்சுருக்கிறீங்க இல்லையா? மக்கள் இன்னும் எதுக்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. 2,500 ரூபாய் போடுறீங்க, இன்னும் இது வரைக்கும் போடல. 6 சிலிண்டர் தரீங்க, தரல. அப்போ ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவனுக்கு தேவையான வாக்குறுதிலாம் கொடுத்துட்டு கரூரில் செத்து போன 41 பேருக்கு 30-35 லட்சம் கொடுத்துட்டு அரசாங்க வேலையும் வந்து போனஸாக எடுத்து கொடுத்துட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கி வச்சுருக்கீங்க. இப்படி பலவிதமான தகுடுதத்தங்களை செய்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இடத்துல நீங்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு அறிவிப்பை வந்து இன்றைக்கி டமால்னு போட்டிருக்கீங்க. இது மக்கள் வந்து இப்போ மறுபடியும் இந்த இடத்துல தான் நான் வந்து அந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, யார் விஜயோடைய ஆட்களே முதல்ல கூப்பிடுவோம், நண்பா நண்பீஸ், குட்டீஸ் மாமாஸ், அரட்ராயர் தாத்தாஸ் எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேணும். 2 கட்சிகளும் திராவிட கட்சிகள் வந்து நாட்டை அழிச்சிட்டாங்க, ஊழல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல அடிப்படை அறிவிருக்கின்ற ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன மாதிரியோ உங்களை மாதிரியோ பத்திரிகையாளரோ மற்றவங்களா சொல்லாமல் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அந்த இணைய பக்கத்தில் இருக்கிற இது வரைக்கும் வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேர் இருக்காங்கல்ல, இந்த 234 பேரும் அவர்களுடைய அஃபிடவிட் என்று சொல்லப்படுகின்ற பிரமாண வாக்குமூலத்தில் தங்களுக்கு இருக்கின்ற சொத்துகள், வண்டி, வாகனம், நகை, நட்டு எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்லணும். அது நெட்டில் போய் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓப்பன் பண்ணிங்கன்னா. அப்போ இந்த 234 எம்எல்ஏயும் கட்சி பேதங்களை கடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து தன்னுடைய கட்சிக்கு எவ்வளோ காசு கொடுத்து சீட்டு வாங்குறான்றது வெளிப்படையான ரகசியம். தேர்தல் கமிஷன் வந்து ஒரு கணக்கு வச்சுருக்கு, 25 லட்சம் 30 லட்சம் தான் நீங்கள் செலவு பண்ணலான்னு. அது எந்த காலத்துலேயும் யாரும் பின்பற்றதில்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் வரணுன்னா இன்றைக்கி எத்தனை கோடி செலவழிக்கணுன்றது வந்து வெளிப்படையான ஒரு உண்மை. அதை மறுக்க முடியுமா? அப்போ எத்தனை கோடி செலவு பண்ணால் நீங்கள் எம்எல்ஏ ஆவாரீங்க? அதுக்கு உண்டான பண்ணுறத விட கட்சிக்கு நிதி கொடுத்துட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்குறாங்க. அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் சீட்டு வாங்குறீங்க, அதுக்கு பிற்பாடு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ தரீங்க. விஜயனுடைய அறிவிப்பின்படி, விஜயனுடைய பிரச்சாரத்தின்படி திமுக ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுத்ததுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அந்த எம்எல்ஏ எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாரு? அப்போ இப்படிலாம் வந்திருக்கிற இடத்துல ஏற்கனவே எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் இருக்குது, அறைகள் வந்து இனாம், தொலைபேசிக்கு காசு கொடுக்குறீங்க, பெட்ரோலுக்கு அலவன்ஸ் கொடுக்குறீங்க, பல நேரம் விமான பயணங்கள் உண்டு, பஸ்ஸில் ஏறி இறங்குறது இலவசமாக கொடுக்குறீங்க, அவர் வந்து போகிறதுக்கு படி கொடுக்குறீங்க, அவர் வேட்டி கட்டுறதுக்கு சட்டைக்கு சலவைக்கு போகிறதுன்னு தான் நீங்கள் கொடுக்கல. அது கூட எம்எல்ஏ காரில் போகக்கூடாதான்னு, அது கூட அவர் கட்சிக்காரன் போனோம். இன்றைக்கி எந்த எம்எல்ஏ காரில் போகல. நான் இவ்வளோ தூரம் சொன்ன மறுபடியும் எது கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்களை, விளக்கங்களை, அந்த டிஸ்க்ளோசர் என்று சொல்லப்படுகின்ற அறிக்கையை உள்ளே போய் பார்த்தா 234 பேரில் யார் 7 எம்எல்ஏ, ஒரு 5-10 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 30 பேர் இருக்கலாம்.
குறைஞ்சது ஒரு 30-34 பேர் கார் இல்லைன்றாங்க. இருக்கட்டும். ஆனால் கல்வி தந்தைகள், நான் 1000 ஏக்கர் விவசாயம் பண்ணுற நேரு, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, தாவேக்காவிலே இருக்கிற முதல் 7 ஆதவர்ஜுனா இல்லையா, அவர் தான் ஒரு முதல் 7 அந்த கட்சியில் ஆதவர்ஜுனா. அப்புறம் விஜய்க்கு வந்து ஒன்றும் நடந்தான் போவார், ஏன்னா தேர்தலில் ஓட்டு போடக்கூட சைக்கிளில் போனார். இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் என்ன சொல்கிறேன், அங்கே இருக்கிற மந்திரிகளுக்கு 30-36 பேருக்கு வண்டி கொடுத்துருக்கோம். 234 பேருக்கும் வந்து இத்தனை வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்ற அரசாங்கம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்குறாருன்றதுக்காக என்னெல்லாம் கொடுக்குறீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா 234 கார் கொடுக்கணும். நீங்கள் இப்போ மந்திரிகளுக்கு கொடுத்ததை கைஸ்டன் கூட வச்சிங்க, அப்பயும் ஒரு 200-210 கார் வரும். அதில் ஒருத்தர் இன்னோவா கொடுங்கன்னு கேட்குறாரு. அந்த இன்னோவாவில் கிறிஸ்டாவில் போனீங்கன்னா அந்த 30 லட்ச ரூபாய்க்கு கம்மி அந்த கார் இல்லை. ஒரு 200 காருக்கு ஒரு 30 லட்ச ரூபாய் சராசரி வச்சுங்க, எவ்வளோ ஆச்சு? ஒரு 60 கோடி வருதா? இந்த கார் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கு டீசல் போடுறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு 75,000, டிரைவர் சம்பளம் ஒரு 25,000, 1 லட்ச ரூபாய். 234 பேருக்கு 1 லட்ச ரூபான்னு சொன்னால் 2,34 லட்ச ரூபாய் ஒரு மாதத்துக்கு. அப்போ இதில் வந்து 12-24, அதில் ஒரு 12-36, அதில் கிட்டத்தட்ட ஒரு 30.60 லட்சம் வருது, 60 கோடி வருது. 30 கோடியா 60 லட்சத்துக்கு மேலே டிரைவர் சம்பளமும் மெயின்டெனன்ஸும் வருது. இது அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாயை நீங்கள் எள்ளாக்குறீங்க. இந்த 100 கோடி ரூபாயை எள்ளாக்குறதுல வந்து ரெக்கரன்ஸ் இருக்குல்ல, ரெக்கரன்ஸ்ன்றது வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த 1 லட்சம் செலவு பண்ணுறது 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? முதல் தடவை கார் வாங்கியிருக்கீங்க சார், அது மொத்தம் இந்த மாதம் 2 கோடி சொச்சம் இருக்குல்ல, இது 60 மாதத்துக்கு போடுங்க, 150 கோடி கிட்ட வருதா? யார் வீட்டு காசு? மக்கள் வரி பணம் தான். யார் வீட்டு காசு? ரோட்டில் நின்று கட்டிட்டு இருக்காங்க. சிலிண்டர் எங்கன்னு கேட்குறான், 2,500 ரூபாய் எங்கன்னு கேட்குறான், கரண்ட் பில்லை ஏன் ஏற்றணுன்னு கேட்குறான், கொள்முதலுக்கு வந்து எங்கே விலை எங்கன்னு கேட்குறான், சட்டசபைக்கு முன்னாடி கோவணத்தை கட்டிட்டு போராடிட்டு இருக்கான். அவனெல்லாம் தூக்கி நடு ரோட்டில் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் சாராய கடை திறந்துட்டு இருக்கீங்க. அதில் வேற இனிமேல் பாரில் வந்து சூப்பர் ஐட்டம்லாம் கொண்டு வர போகிறீங்களா? 717 கடையை மூணுன்னு சொன்னீங்க, அந்த லிஸ்ட்டு வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியல. அப்போ நீங்கள் யாரால் வந்து இப்போ ஊழல்வாதியாக்குறீங்க? இவ்வளோ பணத்தை எந்த விதமான தேர்தல் வாக்குறுதியில் கூட இல்லாமல் இந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் யாருக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டீங்க? கேட்க தேவையில்லை. கேட்டால் அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவும்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போகுது இல்லை. எனக்கு இதில் மிகப்பெரிய வருத்தம் தாவேக்கா மேலே கிடையாது. தாவேக்கா மேலே கிடையாது. இது வந்து ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு, அல்லது எல்லா எம்எல்ஏவும் வாயம் மூடுன்றதுக்கு நீங்கள் அவனை வந்து வாயம் மூடுறீங்க. கேட்டால் நீங்கள் நாங்கள் கொடுத்த காரில் தான் நீங்கள் ஓசியில் போயிட்டீங்கன்னு சொல்லுவீங்க. தன்மானம் உள்ள சுயமரியாதை உள்ள எதிர்க்கட்சியில் இருக்கின்ற அதிமுக, திமுக உறுப்பினர்கள் இதை ஏன் ஏற்கவில்லை? இதை ஏன் கேட்கவில்லை? எங்களுக்கு இது வேண்டாம். உதயநிதி வாயிலிருந்து தானே முதல்ல வந்திருக்கணும். எங்கள் கட்சியில் இருக்கின்ற எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த இலவச வண்டி தேவையில்லை, நாங்கள் எங்கிட்ட வசதி இல்லைன்னா நடந்து போகிறோம், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்பா அரசாங்க பணத்தில் மக்கள் பணத்திலிருந்து வந்தால் நீங்கள் எல்லாம் கும்பலாக பங்கு பிரிச்சுப்பீங்க, உங்களுக்குள்ள கூட்டாக இருப்பீங்க. நீங்கள் வந்து நீங்கள் நிஜமாகவே அடிச்சுக்கிறீங்கன்னு நினச்சி நாங்கள் சட்டமன்றத்தை வேற பார்த்துட்டு இருக்கணும் டெய்லி. என்ன நடக்குது உள்ளார? ராஜவேல், நான் எப்பவுமே சொல்வேன், இந்த கவுண்டரு, செட்டியார், தேவர், உடையாறு, முதலியார், இப்படிலாம் பல ஜாதிகள் பேசுகிறோம்ல, நாடாறு, இதெல்லாம் உண்மையான ஜாதியே கிடையாது. இந்த ஜாதியெல்லாம் இல்லாமல் ஒரு சூப்பர் ஜாதி இருக்குது, அது அரசியல் ஜாதி. அந்த அரசியல் ஜாதி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இது எஸ்சியா, பிசியா, ஓபிசியான்னு கேட்டிங்கன்னா இது எஃப்சி, எப்பவுமே அது மேலே இருக்கும். இது என்ன பண்ணோன்னா கூட்டணி வைக்கும்போது இன்னொரு ஜாதி கூட சேர்ந்துக்கும், கலப்பும் பண்ணாது. வெளியில் வரும்போது அவங்களுக்குள்ளாரே மியூச்சுவல் கன்சென்ட்டை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க, அறுத்து தாலி கட்டுதுங்கம்பாங்கல்ல சில இதில், அந்த மாதிரி அறுத்து தாலி கட்டுற மாதிரி இன்னொருத்தனை போய் ராத்திரியில் கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுப்பாங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்தா ஒரு அயோக்கிய ஜாதி. இந்த ஜாதிக்கு கீழே தான் மற்ற ஜாதியெல்லாம் சாகுது. நீ போய் ஐயர் கூட சண்டை போடு, நீ போய் பிற்படுத்தப்பட்டவர் கூட சண்டை போடு, அர்ஜுனை கூப்பிட்டு உனக்கு கீழே இருக்கிறவனை சண்டை போடு, நீங்கள் எல்லாம் அடித்து பிச்சிட்டு இருங்க. அதுலேருந்து வர தலைவர்கள் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு தனி ஜாதி ஆயிடுறான். ஜாதியை காட்டி தன்னை வளர்த்து கொண்டு வருபவன் தலைவனான பின்னால் அவன் தனி ஜாதி ஆகிறான். அந்த தனி ஜாதி எங்கே போகுதுன்னா அரசியல் ஜாதிக்கு போயிடுது. ஏற்கனவே நான் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு 20-25 லட்சம் பேர் அரசியல்வாதி இருப்பான். இந்த 20-25 லட்சம் பேர் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா
மாற்றி மாற்றி சட்டப்பையில படத்தை மாற்றுவானே ஒழிய இவன் அரசியல் விட்டு வரமாட்டான். எந்த கட்சிக்கு வேணாலும் இவன் ரொட்டேஷன்ல போயிட்டே இருப்பான். ஆனால் இந்த 25 லட்சம் பேரை வாழ வைப்பதற்காக 7 கோடி 8 கோடி தமிழர்கள் நிரந்தர முட்டாள்களாக வாழ வேண்டிய நிலைமையில தான் நாடு இருக்குன்னு நான் 2-3 வாட்டி நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அது மறுபடியும் இது உண்மையாயிடுச்சு. என்ன திமுக என்ன ஏவா வேலுக்கு வண்டியே இல்லையா? உதயநிதிக்கு வண்டி இல்லையா? சௌமியாவுக்கு வண்டி இல்லையா? யாரும் கேட்கல சார். கேட்டது கொடுத்தாங்கல்ல ஆன் த ஸ்பாட். நீங்க சொல்லணுமா இல்லையாங்க சட்டசபையில்? இது பொதுமக்களுடைய வரி பணம், இதை வீணாக்குவதை நாங்கள் விரும்பவில்லை. வேணா உங்க கட்சி கொடுத்துங்க, உங்க கட்சி நிதியிலிருந்து கொடுங்க. பொதுமக்கள் பணத்திலிருந்து கொடுக்கூடாது தடுக்கிறது உங்களை யார் தடுத்தது? யாருடைய பணம்? நான் எல்லாருக்கும் பொதுவாக கேட்கிறேன். எப்படிங்க அது? இத்தனை பேர் ரோட்ல நிக்கிறாங்க, வேலை இல்லாத பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவன் தானே உங்களுக்கு ஓட்டு போடுறான், சினிமா பார்த்துட்டு தானே வரான். என்ன இது ஒரு சினிமா அறிவிப்பு இல்லையா? விஜய் வந்து ரொம்ப கிளவரா பண்ணியிருக்காரு இது. ஏன்னு கேட்டீங்கன்னா எவனும் வாய் திறக்க மாட்டான், யாருமே வாய் திறக்கலையே. அப்புறம் என்ன எதிர்கட்சி? எனக்கு உண்மையிலே சொல்றேன், அண்ணா திமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க மேலாம் மிகப்பெரிய கோபம் இருக்கு, கம்யூனிஸ்ட்கள் உள்பட. கம்யூனிஸ்டா சொல்லணும் இல்ல, இது எங்கள் கொள்கைகளுக்கு எதிரானது, நாங்க அதை விரும்பல, இந்த அறிக்கையை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்ல வேண்டியதான இந்த அறிவிப்பை. அதோட கம்யூனிஸ்ட் யாரோ சொல்லியிருந்தாங்க சார். அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நான் தலை குனிஞ்சு வணங்குறேன், தலை குனிந்து வணங்குறேன். அவமானப்படுத்துறது ராஜவேல். எத்தனை மக்கள் வந்து எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான். ஒரு வேளை சோத்துக்கு கூப்பிட்ட இடத்துக்கு எம்எல்ஏ ஓடணும், அவசரமா ஓடணும். எந்த எம்எல்ஏ கூப்பிட்ட உடனே ஓடியான்ட்டாரு? நீங்க தானே அங்க போய் காலையில துண்டை வாங்கி வச்சுட்டு நிக்கிறீங்க. எழுத்தாளர் பிரபஞ்சன் இருக்கார் தெரியுமா? பிரபஞ்சன் வந்து அந்த காலத்தில் ஒரு சிறுகதை எழுதினார். என்னன்னு? சிக்கன் பிரியாணியும் ஸ்ரீதேவி படமும்னு. என்னது? சிக்கன் பிரியாணியும் ஸ்ரீதேவி படமும் ஒன்று இருக்கு. ஊர்ல இருந்து ஒருத்தவர் மனு எடுத்துட்டு வந்தான்னா ஒரு எம்எல்ஏ பார்த்து கொடுத்துட்டு திருப்பி ஊருக்கு போறதுக்குள்ள அவன் என்ன கதியாவான்னு ஒரு கதை எழுதியிருப்பாரு. தேடி படிங்க. எந்தெந்த ஹோட்டல் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பான், எங்கெங்க போவான்னு சொல்லிட்டு. ஏங்க இது என்னங்க? நான் என்ன சொல்றேன், சட்டமன்ற உறுப்பினர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் மக்கள் பணி செய்வதற்காக வந்தவர்கள். அடிப்படை வசதி தனக்கிட்ட என்ன இருக்குன்றத தேர்தல் ஆணையத்தினுடைய டிஸ்க்ளோஷர் இருக்குல்ல, அஃபிடவிட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணி 4 காரு 5 காரு 3 காரு பென்ஸ் காருன்னு போட்டவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா கார் இருக்கு. இந்த காவல்துறையில் இருக்க உயர் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் கார் என்ன வேலை செய்யணும் பார்த்துருக்கீங்களா? அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது பார்த்துருக்கோம்ல. நம்ம காலையில் நம்ம சென்னையில் இருக்கிற பல பள்ளிக்கூடங்களில் போய் பாருங்க, காலையில் பிள்ளைங்களை கொண்டாந்து இறக்கிறதுக்கு ஒரு கார் வந்துட்டு போகும், காய்கறி கடைக்கு அந்த கார் போகும், பியூட்டி பார்லருக்கு அந்த கார் போகும். என்ன நிறைய வந்து அதுக்கு உண்டான போராட்டத்தெல்லாம் நடத்தி தான் ஆர்டர்லி முறைன்றதே கொஞ்சம் குறைச்சி கொண்டு வரதுக்கு இத்தனை காலம் ஆயிருக்கு. அரசாங்க அதிகாரிகள்கிட்ட ஓடுற கார்லாம் என்னென்ன பயன்பாடு நடக்குது? ஜீன் போட்ட காரில் நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணுங்க, உள்ளே யார் இருக்காங்க, எந்த வேலைக்கு வந்திருக்காங்க. அந்த அதிகாரத்தை வந்து அவங்க அனுபவிக்கட்டும், சுவைக்கட்டும், அதிலெல்லாம் ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. நியாயத்திற்குட்பட்டு தர்மத்திற்குட்பட்டு என்ன வந்து உங்களுக்கு அரசாங்கத்திட்ட வேணுமோ அதை எடுத்துங்க. நீங்கள் அஃபிடவிட்லேயே 4 காரு 3 காருன்னு போட்டிருக்க எல்லாத்துக்கும் 4வது காரை கொண்டு போய் கொடுக்குறீங்களே. சைக்கிள் வாங்குறதுக்கு கூட வசதி இல்லாமல் எத்தனை பேர் சுற்றிட்டு இருக்கான். இப்போ இந்த கேள்விகளை யார் கேட்கணும்? திமுக அழிச்சிருச்சு, அண்ணா திமுக அழிச்சிருச்சு அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. பாரதிய ஜனதா கட்சி கூட இந்த குரலை பெயர் எழுப்பவில்லை. சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஆள் இல்லைன்றதை விட்டுருங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி ஏன் எதிர்க்கவில்லை? காங்கிரஸ் ஏன் குரல் எழுப்பவில்லை? அப்போ அரசாங்க செலவில் வந்தால் விஜய் பாஷையிலே சொன்னால் யார் வீட்டு நெய்ய வேணாலும் எடுத்து ஸ்வீட் செஞ்சு உங்களுக்குள்ள பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அல்வா கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க, நாங்களாம் வெளியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது! மக்களை வந்து முட்டாளாக்குறதுக்கு வந்து ஒரு அளவு இருக்குது. நான் இவ்வளோ கடுமையாக அதை பற்றி யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை கோடி ரூபாங்க இந்த பக்கம் போகிறீங்க, எந்த ரூம் சரியில்லைன்னு மேலே ஒரு ரூம் மாற்றுறீங்க, அதுக்கு ஒரு 6 கோடின்றீங்க. இப்போது இந்த இளைஞர்களுக்கு நம்ம மறுபடியும் கேள்வி கேட்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் விஜயை தேர்ந்தெடுக்கட்டும், விஜய் கை நீட்டுற இன்னொரு ஆளை கூட அவங்க தேர்ந்தெடுத்துட்டு போகட்டும், அது ஆணாகவும் இருக்கட்டும் பெண்ணாகவும் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்துருக்கிற வர இடத்துல இந்த மாணவர்கள், இந்த இளைஞர்கள் யாருக்காவது இதை பற்றி உணர்கிற அளவுக்கு என்னைக்காவது அவங்க அதை வந்து யோசிச்சிருக்காங்களா? இந்த மாநிலத்தை பற்றி பேசுவதற்கு சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு வரும்போது ஆந்திராக்காரர் கொண்டு போய் டெல்லியில் உட்கார வைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அறங்காவலர் குழுவில் இருக்கின்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற இடத்துல திரைப்படம் தயாரிக்கிற பெண்மணியை கொண்டு போய் ஒரு கேரளாக்காரங்களை கொண்டு போய் அந்த பதவியில் உட்கார வைக்கிறீங்க. ஒரு ஜோசியக்காரனை கூட்டு போய் அரசாங்க பதவி கொடுக்குறீங்க. உங்கள் தனிப்பட்ட நண்பர்களுக்கு அரசாங்க ஆலோசகர் பதவி கொடுக்குறீங்க.
இதுலேயும் குறிப்பிட்ட இனம் வருது, குறிப்பிட்ட மதம் வருதுன்னு இந்த பக்கம் ஒரு விவாதம் கிளம்பிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு பத்திரிகையில் கட்டுரையே வந்திருக்கு, கிறிஸ்தவர்கள் ஆட்சியை நிலைநிறுத்த விரும்புகிறாரா விஜய், நுண்ணனாத தொட விரும்பலை பத்திரிகை. ஏனென்றால் அதில் இருக்க நல்ல கிறிஸ்தவர்கள், நல்ல இஸ்லாமியர்கள் இன்னும் சரிவிகிதத்தில் வந்து அவங்க வெளியில் இருக்கிறவங்களும் இருக்காங்கன்றதை நான் உணர்ந்துட்டு இருக்கேன். அந்த சந்தர்ப்பம் வந்தால் நான் பேசுவேன். இப்படி பல விமர்சனங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் மாட்டுக்கு காரை கொடுக்குறேன், மோரை கொடுக்குறேன்னு அந்த தண்ணீர் பந்தலா இது எவ்வளோ பெரிய காஸ்ட்லி அஃபேர். இது வலிமையான கண்டனத்திற்குரியது, தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ கூட நேரம் ஒன்றும் வீணாவில் இந்த உத்தரவையும் மாணவர்களுக்கு உண்டான உத்தரவு மாதிரி வாபஸ் வாங்கினா விஜய்க்கு நல்ல பேர். அமித்ஷா சென்னைக்கு வந்தார், தென் மாநில முதல்வர்கள் மாநாடு. இதில் ரங்கசாமி பங்கேற்கல, இவர் ரேவந்த் ரெட்டியா இந்த இவர் தெலுங்கானா அவர் பங்கேற்கல, சிவகுமார் கேரளா இவங்கெல்லாம் தமிழ்நாடு ஆந்திரா சந்திரபாபு நாயுடு இவங்கெல்லாம் பங்கேற்றாங்க. நிறைய விஷயம் பேசுனாங்க. அதாவது ராஜவேல் தொகுதி மறுவரையறை எல்லாமே. அதாவது ராஜவேல், இந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாடு அப்படின்றது வந்து பாதுகாப்பு அம்சம் குறித்து மற்றதுக்காக நாங்கள் போடுறோன்னு ஒன்றிய அரசு சொல்லுவோம். அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் பாண்டிச்சேரி தவிர வேறு எங்கேயும் கிடையாது. அவரும் வரலன்ட்டிங்களா இன்றைக்கி? ரங்கசாமி வரல. வேறு யாராவது அதிகாரிகள் வந்திருப்பாங்க. அந்த துணைநிலை ஆளுநர் ரேவந்த் ரெட்டி வரல. உங்களுக்கு கர்நாடகா காங்கிரஸ் சந்திரபாபு நாயுடு வந்தார் இல்லையா, சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு. அப்போது ஒரே ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்க முதல்வர் தான், மீதி பேர் பூரா எதிர்கட்சி. இதனுடைய நோக்கம் வந்து பாராளுமன்றத்தினுடைய தொகுதி மறுசீரமைப்பை உறுதி செய்வதற்கு உண்டான ஒரு வேண்டுகோள் அதில் இருந்திருக்கும். அதுதான் உள்ளுக்குள்ளே இருக்க அஜெண்டா இருந்திருக்கும். அடுத்தது இந்த மேகதாது காவிரின்னு சொல்லி வரும்போது விஜய் வந்து கர்நாடகாவுக்கு வரமானான்னு சொல்லி மூக்கறுத்துட்டாங்க அப்படின்ற விமர்சனத்தில் இங்கே வந்து அவர் முதல்வர் சிவகுமாரை பார்த்து பேசிட்டாரு, சுமூகமாக போவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க இடத்துல மேகதாது விஷயத்தில் கர்நாடகா தன்னுடைய நிலைமையிலிருந்து, ஸ்டேட்டஸ்லேருந்து, தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க போவதாக எந்த இடத்திலும் இதுவரையிலும் உணர்த்தவில்லை. மழை பெஞ்சு கொஞ்சம் காப்பாற்றிருச்சு. காவிரி ஆணையம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணியை வந்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நிலைமை வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது, தீவிரத்தன்மை குறைக்கப்பட்டிருக்கு. தொகுதி மறுசீரமைப்பில் இன்றைக்கி நடந்து முடிஞ்சு வந்த கூட்டத்தில் சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 534 தொகுதிகள் என்பதில் எந்த மாறுபாடும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடுன்னு அவர் சொன்னது, நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரை 39 தொகுதிகளுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் உறுதியாக இருக்கோம்னு சொல்கிறார். அப்படி இருந்தால் அந்த நிலைப்பாட்டை நான் முழுமனதாக நியூட்ரலாக பார்க்கும்போது அதை நான் வரவேற்கிறேன். இது ஏன் வரவேற்கிறேன்னு சொன்னேன்னா, அவங்க சட்டசபையில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுவும் வந்து ஒத்துப்போகுது. ஆனால் உள்ளுக்குள் நடந்த கூட்டத்தில், உள்ளுக்குள் அமித்ஷா முன்னிலையில் நடந்த கூட்டத்தில் விஜய் அதை உறுதி செய்யவில்லை. தமிழ்நாட்டிற்கு உண்டான பிரதிநிதித்துவம் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டதாக ஒரு வதந்தி கசிந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது அதிகாரபூர்வமாக வந்தால் தான் அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு நம்ம யோசிக்க முடியும். இப்போ உதாரணமாக ஒட்டுமொத்தமாக 800 கொண்டு வராங்கன்னு வச்சிங்களேன். 800 கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து சவுத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே வந்துடும். நீங்கள் ஏன் இதுக்கு வந்து வற்புறுத்துறீங்கன்னு கேட்டாங்கன்னா அங்கே வேற ஒரு லாஜிக் தான் இடிக்கும். நீங்கள் 850 ஆக்கி இங்கே வந்து ஈக்குவலாக 7.1 வந்து குறையாமல் கொடுத்தாலும் கூட 4-5 மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு ஆட்சியை தீர்மானிக்க முடியும். இப்போவுமே அந்த 800 வந்ததுன்னா கூட இவங்க சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கொடுத்தாலும் கூட 4-5 மாநிலங்கள் ஒரு ஆட்சியை தீர்மானிக்க முடியும். தென்னிந்தியா என்பது ஒதுக்கப்படும். ஆகவே அதுக்குள்ளாரே இவங்க திமுக நாளைக்கு அந்த தப்பை செஞ்சாலும் மிகப்பெரிய கடுமையான விமர்சனங்களை சந்தித்து விட்டுத்தான் அந்த தவறை அவர்களால் செய்ய முடியும். ஏன்னா தேர்தல் நடந்துகிட்டு இருந்தப்போ சட்டமன்ற தேர்தல் பணிகளை கூட கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஸ்டாலின் அதுக்காக போய் அந்த மசோதா தோற்கடிக்கிறதுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒன்றாக்கியவர். இன்றைக்கு அரசியல் காரணமாக தனது நிலைப்பாட்டை திமுக மாற்றும் என்றால், மாற்றாதுன்னு நினைக்கிறேன், மாற்றும் என்றால் திமுகவினுடைய மிகப்பெரிய வரலாற்று பிழையாக இருக்கும். விஜயை பொறுத்தவரை இன்னைக்கு சொல்லியிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்கது. பொறுத்திருந்து தான் அதை பார்க்கணும். அப்படி வந்து அவர் விட்டு கொடுக்குற மாதிரி பேசியிருந்தாருன்னா அது அதிகாரபூர்வமான செய்தியாக வரணும். ஆனால் சட்ட அமைச்சர் சொல்லியிருக்கின்ற பேட்டியின்படி நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்ன காரணத்தால் அதை நான் அதிகமாக உள்ளே போக விரும்பலை. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பொறுத்து தான் பார்க்கணும் தவேக அரசு என்ன நிலைப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத. இனிமேல் பேசுவாங்கல்ல, அதுக்கு கூடுதலாக முதலமைச்சர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு பொறுத்து தான் பார்க்கணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.